வணக்கம் 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 நண்பர்களே. பட்டா மற்றும் சுய உதவிக்குழு 2 முக்கிய அறிவிப்புகளை தமிழ்நாடு அரசானது வெளியிட்டிருக்கு. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்காக வழங்கப்பட்டுள்ள இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா அதிரடியாக வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களின் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் அரசு உயர் அலுவலர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடத்தினாங்க. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் முக்கியமான அறிவிப்புகளையும் பார்த்தீங்கன்னா அவர் வெளியிட்டிருக்கிறாரு. இதில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா, நானும் இதே டெல்டா மாவட்டத்துக்காரன் தான். அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சராக மட்டும் இல்லை, இந்த டெல்டா மாவட்டத்தின் பிரதிநிதி என்கின்ற ஒரு உரிமையோடும் உணர்வோடும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிக ஆர்வத்தோடு பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருக்கிறேன். இந்த மாவட்டங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வேளாண்மை சார்ந்த மாவட்டங்களாக கருதப்படுது. அதனால தான் வரலாற்று காலம் தொட்டும் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக இந்த மாவட்டமானது திகழ்கிறது. இந்த மாவட்டம் சிறப்பையும் இந்த பகுதியின் பெருமையும் பார்த்திங்கன்னா வெளிப்படுத்துகிறது. இந்த மாவட்டங்களுடைய வளர்ச்சி என்பது வேளாண்மை சேர்த்து மற்ற ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் அடைந்ததாக இருக்க வேண்டும், நாம் வளர்த்ததாக வேண்டும். அத்தகைய வளர்ச்சிக்காக நமது அரசு இந்த மாவட்டங்களில் தொழில், வர்த்தகம் மற்றும் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதன் அவசியத்தை உணர்ந்து பல திட்டங்களை பார்த்திங்கன்னா செயல்படுத்தி வருகிறது. நான் அடிக்கடி கூறுவேன், அதே போல்தான் எந்த ஒரு திட்டமும் அதனுடைய நோக்கத்தை பார்த்திங்கன்னா அடைய முயற்சிக்காது. தொடர்ச்சியான ஆய்வுகள் அவசியம். அந்த அடிப்படையில் தான் மக்களுக்கு நெருக்கமாக சென்று திட்டங்களை பார்த்திங்கன்னா தீட்டிக் கொண்டு இருக்கிறோம். மேலும் பார்த்திங்கன்னா செயலாக்கத்தின் கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற இந்த திட்டத்தை கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கினேன். மேலும் பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி குறிப்பிடுவது போல அரசினுடைய திட்டங்களின் செயலாக்கத்தை சந்திக்கக்கூடிய சவால்கள் மற்றும் அது தொடர்பாக நீங்கள் தரக்கூடிய ஆலோசனைகளும் சரி, அரவணைப்பும் சரி ஆகியவற்றை தெரிந்து கொண்டு அதே நோக்கத்தோடு மாவட்ட அளவிலான இத்தகைய ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா முதலமைச்சர் என்ற ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நான் இந்த துறை செயலாளர்களிடம் மட்டும் நேரடியாக கேட்டு பேசி ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்ள முடியும். ஆனால் அதை நான் செய்யவில்லை. எப்பொழுதும் அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா நான் செயலாற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த திட்டத்தை தொடங்கப்படுவதற்கு முன்பு பார்த்திங்கன்னா இதுவரை வேலூர், சேலம், மதுரை மற்றும் விழுப்புரம் ஆகிய 4 இடங்களில் மொத்தம் 17 மாவட்ட அதிகாரிகளோடு நேரடி ஆலோசனை நடத்தி முடித்திருக்கின்றேன். அந்த வரிசையில்தான் இந்த திட்டங்கள் நிறுவப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட அதிகாரிகளாகிய உங்களை சந்திக்கின்ற இந்த சான்ஸை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. தமிழ்நாடு மின்சார வாரியம் அதிரடி வந்தாச்சு. சூப்பரான அறிவிப்பு. முதலாக பார்த்தோன்னா வேலூருக்கு சென்றபோது நடத்திய இந்த ஆய்வுக்கும் அடுத்த மாவட்டங்களில் நடத்தப்பட்ட ஆய்வுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் நான் பார்த்து கொண்டு வருகிறேன். வேலூரில் நானோ அமைச்சர்களோ துறை சார்ந்த செயலாளர்களோ என்ன மாதிரியான கேள்விகளை முன்வைத்தோம் என்று தெரிந்து கொண்டு மற்ற மாவட்டத்தின் அதிகாரிகள் அதை தங்களுடைய மாவட்டத்தில் முடித்து வைத்திருக்கிறார்கள். இதுதான் நான் எதிர்பார்க்கின்ற மாற்றம். அந்த மாற்றம் 2வது கூட்டத்திலேயே நிறைவேற்ற தொடங்கிவிட்டது. நம்முடைய மாவட்டத்திற்கு முதலமைச்சர் வந்தால் இதையெல்லாம் கேட்பார் என்று நினைத்து ஓரளவுக்கு செயல்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இதை இந்த திட்டத்தினால் நடத்துகின்ற விளைவாகத்தான் நான் பார்க்கிறேன். 4 மாவட்ட அலுவலர்கள் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், முதலமைச்சர் கிராம சாலை மேம்படுத்தும் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் போன்ற திட்டங்கள் இந்த மாவட்டங்களில் சிறப்பான முறையில் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்பட வேண்டும். 100 நாள் வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா
வேலை வழங்கக்கூடிய சராசரி நாட்களை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டங்களில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. இன்னும் முடிக்கப்படாமல் இருக்கின்ற பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுங்கள். வேளாண் சாகுபடி பரபரப்பு குறைந்து கொண்டு வருகின்ற வட்டாரங்களில் சிறப்பு கவனம் செலுத்தி வேளாண் பொருட்களின் உற்பத்தியை பெருக்குவதற்கான உடனடி முயற்சிகள் தேவை. மேலும் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் மற்றும் கனிகள் உற்பத்தி பெருக்கத்திற்கு உரிய நடவடிக்கை எடுங்கள். தென்னை மரங்கள் அதிகம் நிறைந்துள்ள இந்த மாவட்டங்களில் சமீப காலமாக இயற்கை சீற்றத்தாலும் உரிய வருமானம் இல்லாததாலும் சில வட்டாரங்களில் தென்னை மரங்களின் பரப்பு முந்தைய காலகட்டங்களை விட வெகுவாக குறைந்து கொண்டு வருகிறது என்று நான் உணர்கிறேன். அதற்காக கவலைப்படுகிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரங்களின் பரப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக செய்யுங்கள். உற்பத்தி அதிகரித்தால் மட்டும் போதாது, விளைபொருட்களான அந்த சந்தை விலையும் உழவர்களுக்கு கிடைக்க வேண்டும். உழவர்கள் தங்களுடைய விளைபொருட்களை லாபகரமாக முறையில் விற்பனை செய்வதற்கு வேண்டிய நாம் உள்ளிட்ட சந்தை வசதிகளை பெருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த மாவட்டங்களின் வளர்ச்சி என்பது வேளாண்மை மட்டும் சார்ந்தில்லாமல் தொழில் சார்ந்தும் இருக்க வேண்டும். மாவட்ட ஆட்சித் தலைவர்களாகிய நீங்கள் இதை உணர்ந்து மாவட்டம் முழுவதற்குமான அரசின் பொதுவான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்திற்கு உரிய தனிப்பட்ட தேவைகளை கவனத்தில் வைத்து அதன் அடிப்படையில் அரசுக்கு திட்டங்களை எடுத்து சொல்லி அதற்கான தகுந்த முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும். பட்டா உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா பட்டா மாறுதலுக்காக வந்த விண்ணப்பங்களில் நிலுவையில் முன்னுரிமை அடிப்படையில் உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என்பதில் மேற்கோள் காட்டுகிறது. பட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா திருத்தம் கோரும் விண்ணப்பங்களை உடனடியாக செய்து சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்தால் குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக சான்றிதழ் கிடைக்க ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தை மார்ச் 16ஆம் தேதி முதல் அமல்படுத்தி வருகிறோம். ஆனால் இந்த மாவட்டங்களில் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் அதிகமாக இருப்பதாக புள்ளி விவரம் சொல்கிறது. இந்த திட்டத்தை கருணை உள்ளத்தோடு நீங்கள் கவனிக்க வேண்டும். சில துறை சார்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்களை நினைவூட்டுகிறேன். நகர்ப்புற சாலை பணிகளில் திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் முன்னேற்றம் இல்லை என்று ரிப்போர்ட் சொல்லுகிறது. பள்ளி கல்வித்துறை பொறுத்தவரையில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்டம் கடைசியாக இருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய குறைவு மிக்கது. இதை அடுத்து ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றியாக வேண்டும். 2 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கள் அதிக அக்கறை காட்ட வேண்டும். பொருளாதார வளர்ச்சிக்கு அரசு திட்டங்கள் மட்டுமில்லாமல் வங்கிகள் மூலமாக வழங்கப்படுகின்ற பல்வேறு கடனுதவிகள் எவ்வளவு அவசியம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அத்தகைய கடனுதவிகள் வழங்குவதில் குறிப்பாக மகளிர் சுய உதவிக்குழுக்கான கடனுதவிகள் செலுத்தப்பட வேண்டும். கடனுதவி வழங்குவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னால் நிலுவையில் இருக்கின்ற சாலை பணிகளை முடித்து மக்களுடைய இன்னல்களை போக்க வேண்டும். எனவே ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவித்த கருத்துக்கள் அடிப்படையில் விரைந்து செயல்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்திற்குள் எல்லா பணிகளையும் முடிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த ஆய்வுக் கூட்டத்துக்கு உரிய தயாரிப்புடன் வந்து இறுதி வரை ஆர்வத்தோடு பங்கேற்று உங்கள் பகுதியில் உள்ள பிரச்சனைகளை தெளிவாக சொல்லி பல்வேறு கருத்துக்களை இங்கே வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்து கொண்ட அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். தொடர்ந்து மக்களிடம் சென்று அவர்களோடு இருந்து அவர்களின் பிரச்சனைகளை சரி செய்து தேவைகளை நிறைவேற்றி நமது அரசுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் உரிய மனநிறைவு கிடைக்கும் வகையில் செயல்படுவீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்கள் சிறப்பான செயல்பாட்டுக்கு இந்த அரசு எப்போதும் துணை நிற்கும். அதிகாரிகளும் அமைச்சர்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவதும் மாவட்ட அலுவலகங்களும் தலைமை செயலகமும் ஒருங்கிணைந்து செயல்படுவதும் தான் நல்லாட்சியின் இலக்கணம் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.